بسم الله الرحمن الرحيم. المدد يا رسول الله، المدد يا حبيب الله، المدد يا رحمة للعالمين، يا مشايخنا كونوا لنا. الحمد لله الذي ظهر وتجلى في صور الكائنات، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الموجودات، وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أولي العنايات. أما بعد. அனைத்துமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹுவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبீன் சர்தாரே தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், கண்ணியம் நிறைந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாஉல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும், எமது தரீகாவின் கண்ணியம் நிறைந்த ஷேகுமார்கள் மீதும் உண்டாவதாக. என்றும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷீஹுனா வரூஹுனல் மிஸ்பாஹி அப்துல்லாஹு பில்லஹுல் ஆலி ஹஃபிலஹுல்லாஹ் அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக, புனித காதிரியா ராத்திப் மஜ்லிஸில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற கண்ணியம் நிறைந்த உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அனைவரும் பைஅத் செய்து கொண்ட ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பைஅத் என்பது இஸ்லாத்தில் சுன்னத்தான ஒரு விடயம், அல் குர்ஆனின் கட்டளை. ஒரு மனிதனின் நோக்கம் அல்லாஹுவின் சமூகம் செல்வது. அல்லாஹுவின் சமூகம் செல்வதாயின் அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் அவசியம். வழிகாட்டி இல்லாமல் அல்லாஹுவின் சமூகம் செல்ல முடியாது. ஷைத்தான் குறுக்கிடுவான். ஷேகுமார்கள் எங்களுக்கு கேடயங்கள் போன்றவர்கள், எங்களை பாதுகாப்பார்கள். ஆகவே அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சஹாபாக்கள், கண்ணியம் நிறைந்த சஹாபாக்கள் பைஅத் செய்திருக்கின்றார்கள். அல ஸம்இ வத்தாஅ, அவர்கள் சொல்வதை கேட்டு நடத்தல், அவர்களுக்கு வழிபட்டு நடத்தல். இதுவே தரீகாக்களின் அடிப்படை. பைஅத் செய்து கொண்ட ஒரு முரீத் தன்னுடைய ஷேகுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, உங்களிடம் பைஅத் செய்பவர்கள் என்னிடமே பைஅத் செய்கின்றார்கள். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அல்லாஹ்விடமே பைஅத் செய்கின்றார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், பைஅத் செய்யும் பொழுது பைஅத் பெறுபவர் கீழே இருக்கும், அவருடைய கையில் பைஅத் வழங்குபவர் மேலே இருக்கும். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அங்கே சஹாபாக்களின் கரங்களுக்கு மேல் இருந்த கரம் அல்லாஹுடைய கரம் என்று அல்லாஹுவே சொல்கின்றான். நபியே, உங்களுடைய கரம் அல்ல, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹுடைய கை அவர்களுடைய கைகளுக்கு மேலே இருக்கின்றது. இங்கே வஹ்தத்துல் வுஜூத் நிரூபிக்கப்படுகின்றது. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக அல்லாஹுவே தஜல்லியாக இருக்கின்றான். இதே அடிப்படைதான் தரீகாவின் அடிப்படை. நாங்கள் எங்களுடைய ஷேகிடம் பைஅத் செய்கின்றோம் என்றால் அவர்களை அண்ணலாக கருத வேண்டும், ரசூலாக கருத வேண்டும். அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பைஅத் செய்கின்ற நாங்கள் ஷரீஅத், தரீகத் இரண்டையும் எடுத்து நடக்க வேண்டும்.
ஷரியத்தும் அவசியம். எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். எங்களில் அதிகமானோர் தொழுவதில்லை. ஷரியத்தை பேண வேண்டும். முயற்சி செய்து 5 நேரம் பரவையாவது தொழ வேண்டும். அப்பொழுதுதான் சுன்னத்துக்கள் ஔராதுகள் ஓதுவதற்கெல்லாம் சரியாக இருக்கும். எங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சில்சிலா கிதாபு வழங்கி இருக்கின்ற சில்சிலா கிதாபிரி. இதுல ஷேகுமார்களை கொண்டு வசீலா தேடுதல். சில்சிலாங்கிறது என்ன? அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து எங்களின் ஷேகுனா வரையுள்ள வழிமுறை. எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அந்த நாதாக்களின் பொருட்டை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அவன் நிச்சயம் எங்களுக்கு அந்த காரியங்களை முடித்து தருவான். அப்ப சில்சிலாவை நாங்க என்ன செய்யணும்? ஓதணும். அரபு மொழி தெரியாத ஆட்கள் சாத்தியம் இல்லை. ஆனா அவங்க மற்ற திக்ருகளை செய்யலாம், தொழலாம். இப்ப கட்டாயம் தினமும் செய்ய வேண்டிய திக்ருகள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லல்லாஹ், அல்லாஹ் 100 தரம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹும்ம ஸல்லி அலா தலஅத்தி ஸாத்தில் முத்தல்ஸம் என்ற சில்சிலா ஸலவாத். அஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் ஸலவாத் சில்சிலா கிதாபுல கடைசியில் இருக்கி. அடுத்து நாளாந்தம் ஓத வேண்டிய ஔராதுகள் என்று சில ஔராதுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் யாருக்கு சாத்தியம் என்றால் 5 நேரம் தொழுபவனுக்குத்தான் சாத்தியம். ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலே 7 அளவு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி இரவையில விக்ரு செய்கிறது. ஷேகுனல் மிஸ்பாஹி அன்னவங்களை முன்னிலைப்படுத்துறது. அவங்கள முன்னிலைப்படுத்தி என்ன செய்யறது? நாங்க விக்ருகள் செஞ்சிட்டு வரக்குள்ள ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். ஷேகுக்கு வழிபடுதல்ங்கிறது பிரதான ஒரு அம்சம். அல் குர்ஆனின் கட்டளை இதாஅத்துல் மஷாயிஹில் கிராம். தரீகாக்களின் அடிப்படைகளில் ஒன்று கண்ணியம் நிறைந்த ஷேகுமார்களுக்கு வழிபடுதல். சூஃபியாக்கள் தங்களுடைய கிரந்தங்களில் அவற்றை விரிவாக எழுதியிருக்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, அதீஉல்லாஹ அல்லாஹுவுக்கு வழிபடுங்கள், வ அதீஉர் ரசூல அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபடுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் உங்களில் உங்களுடைய விடயங்களுக்கு பொறுப்பானவர்கள் அவர்களுக்கும் வழிபடுங்கள். உலுல் அம்ர் நீதிபதிகள், சமூகத்தின் தலைவர்கள், இவர்களுக்கும் வழிபட வேண்டும். சூஃபியாக்கள் என்ன கூறுகின்றார்கள்? ثم اعلم بأن المراد بأولي الأمر في الحقيقة المشايخ الواصلون. இந்த திருமறை வசனத்தில் உலுல் அம்ரு என்று சொல்லப்பட்டிருப்பது கண்ணியம் நிறைந்த தரீகாக்களின் ஷேகுமார்கள். அல்லாஹ்வின் சமூகம் செல்வதற்கு எங்களை தகுதியானவர்களாக ஆக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த ஷேகுமார்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? வழிபடுங்கள். அப்படியாயின் ஷேகுமார்களுக்கு வழிபடுதல் என்பது அல் குர்ஆனின் கட்டளை. ஒரு ஷேகிடம் பைஅத் பெற்றுக்கொண்டால் அந்த முரீது சில விடயங்களை தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். சூஃபியாக்கள் கூறுகின்றார்கள், பைஅத் பெற்றுக்கொண்ட ஒரு முரீத் இத்திபாஉல் அம்ரி தன்னுடைய ஷேகுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களின் கட்டளையை பின்பற்றி நடக்க வேண்டும். முதலாவது, தன்னுடைய ஷேகு எதை கூறுகின்றார்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவங்க ஒரு விஷயத்தை சொல்லக்கூட எங்கட புத்திக்கு இது பிழை என்று பட்டா அங்க ஷேகுக்கு ஒரு மாறு செய்யற சூழல் வரும். தனக்கென்று ஒரு அபிப்பிராயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. பையத் பெற்றுக் கொண்டார்கள் அப்படித்தான் நடக்கும். தனக்கென்று ஒரு தீர்மானம் இருக்கக்கூடாது.
தன்னுடைய ஷைஹ் எதை ஏவுகின்றார்களோ அதை எடுத்து நடத்தல். வஜித்தினாபுன் நஹி, இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யக்கூடாது. அவன்தான் உண்மையான முரீத். தன்னுடைய ஷைஹ் எதை சொன்னாலும் அதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் அதை செய்யக்கூடாது. இது ஒரு முரீதினுடைய அதபுகள், ஒழுக்கங்களில் ஒன்றாகும். ஹிஃப்லு ஹுர்மதிஹி ஹாலிரன் வ காயிபன், தன்னுடைய ஷைஹின் கண்ணியத்தை பேணி நடக்க வேண்டும். எங்களால் ஒரு தவறு நிகழும் பொழுது பார்க்கக்கூடியவன் ஷைஹை பிழையாக கதைக்கின்ற சூழலை நாம் ஏற்படுத்தக்கூடாது. எங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நற்குணங்கள் இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் எங்களின் ஷைஹின் கண்ணியத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. அவர்கள் ஊரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, உயிருடன் இருந்தாலும் சரி, வஃபாத்தின் பின்னாயிலும் சரி, ஷைஹின் கண்ணியத்தை பேணுவது ஒரு முரீதினுடைய அம்சங்களில் ஒன்றாகும். அது மாத்திரமல்ல, பல் வாஜிபு அலைஹி தர்க்கு முகாலஃபதி ஷைஹிஹி ஃபில்லாஹில், தன்னுடைய ஷைஹுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறு செய்யக்கூடாது. அது ஒரு முரீதின் மீது வாஜிப், கட்டாயம் என்று சூஃபியாக்கள் எழுதி காட்டுகின்றார். ஷைகுமார், சில ஷைகுமார் இருக்காங்க, அவங்கள நெருங்கியலாம், முரீதீன்களும் தள்ளித்தான் இருக்கணும். எங்கட ஷைகுனா அப்படி இல்லை. அவங்க ரொம்ப இரக்கம் சிந்தனை உள்ளவர்கள், மிக அன்பானவர்கள். தன்னுடைய முரீதீன்களை, அவர்களின் தேவைகளை நெருங்கும் பொழுது அவர்கள் முடித்துக் கொடுக்கக்கூடியவர்கள். அவங்களோட சபையில எப்படி நடக்கணும், ஷைகுமார சபையில எப்படி நடக்கணும். இப்ப எங்கட ஷைகுனா மிஸ்பாய் நாயம் வந்தவங்க ரொம்ப மஹப்பத்தா பழகுவாங்க. அதுக்காக நாங்க அவங்களோட கண்ணியத்தை குறைச்சு நடக்கக்கூடாது. சூஃபியாக்கள் கூறுகின்றார்கள், ஒரு ஷைஹின் சமூகத்தில் நீ முன்னால் அமர்ந்திருந்தால் அல்லா யதகல்லம பைன யதை ஷைஹிஹி இல்லா ஃபி ஹாலத்தில் ضرورة, தேவையில்லாமல் தன்னுடைய ஷைஹுடன் கதைக்க கூடாது. மிக கண்ணியமாக அசையாமல் ஷைஹின் சமூகத்தில் இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்களை அவர்களின் சபையில், அவர்களின் முன்னால், அவர்களின் அனுமதி இல்லாமல் பேசக்கூடாது. அல்லா யதஹர்ரக ஃபி ஹாலி ஸமாஇ பைன யதை ஷைஹி, ஒரு ஷைஹின் முன்னால் இருக்கக்கூடியவர் ஆடக்கூடாது. சூஃபியாக்கள் கூறுகின்றார்கள். அது அதப் இல்லையாம, அவங்களுக்கு ரொம்ப கண்ணியமா இருக்கும். தலையில ஒரு பார்வை இருந்தா இவர் எப்படி ஆடி அசையாம இருப்பாரோ அதே மாதிரி ஒரு ஷைஹின் சமூகத்தில் அவர்களின் முன்னால் இருக்க வேண்டும். ஷைஹினுடைய எந்த ஒரு செயலையும் இவர் புறக்கணிக்க கூடாது. ومن الآداب ألا يكون معترضا على أفعال الشيخ وأقواله وأحواله وجميع حركاته وسكناته. பையத் பெற்றுக்கொண்ட ஒரு முரீத் தன்னுடைய ஷைஹின் எந்த ஒரு செயலையும் புறக்கணிக்க கூடாது, எந்த ஒரு சொல்லையும் புறக்கணிக்க கூடாது. மாறாக அவர்களில் முழுமை கமாலியத்தை நம்ப வேண்டும். அவங்க சம்பூரணமானவங்க, எங்களுக்கு கை தருவாங்க என்று அவர்களில் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் ஷைஹுன் காமில் என்று சொல்வது. சம்பூரணத்துவம் பெற்ற ஷைஹு, எங்களின் ஷைஹு இன்றுள்ள ஷைஹுமார்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். இன்று எந்த ஒரு ஷைஹும் வஹதத்துல் வுஜூத் ஞானத்தை பகிரங்கமாக தெளிவாக தங்களின் முரீதீன்களுக்கு கூறுவதில்லை. இன்றைய காலத்தில், இன்று இதே நிமிடம் எந்த ஒரு ஷைஹும் எங்களின் ஷைஹு போன்று கிடையாது. எத்தனையோ ஷைஹுமார்கள் வஹதத்துல் வுஜூத் ஞானம் இல்லாமல் தரீக்கா வழி நடக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இறை சமூகம் செல்ல முடியாது. அவர்கள் எப்படி தங்களின் முரீதீன்களுக்கு வழிகாட்டுவார்கள்? உலக ஆதாயத்துக்காக இவர்கள் செயல்படுகின்றார்கள். எங்களின் ஷைஹ் வஹதத்துல் வுஜூத் ஞானத்தை
பகிரங்கமாக யாருக்கும் அஞ்சாமல் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு ஷேகை பெற்றது நாம் செய்த பாக்கியம். அவர்களை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களின் செயல்களை, சொற்களை புறக்கணித்து நடக்கக்கூடாது. மாறாக அவர்களின் அனைத்து செயல்களும் சரியானவை என்று ஒரு முரீத் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். பையத்து பெற்றுக் கொண்டவர்கள் இவ்வாறான விடயங்களில் மிக நூதனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஷேகுக்கு வழிபடுதல், இதாஅத்துல் மஷாயிஹ். எங்களின் ஷேகுக்கு நாங்கள் வழிபடுகின்றோம் என்றால் யதார்த்தத்தில் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கே நாம் வழிபடுகின்றோம். மன் அதாஅனி ஃபகத் அதா அல்லாஹ். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு யார் வழிபடுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றார். வமன் அதா அமீரி ஃபகத் அதாஅனி. என்னுடைய அமீருக்கு யார் வழிபடுகின்றாரோ அவர் எனக்கு வழிபடுகின்றார். அப்படியாயின் ஷேகுமார்கள் நபிமார்களின் வாரிசுகள். இன்று நாங்கள் எங்களின் ஷேகை ரசூலாக நினைக்க வேண்டும். அவர்களுக்கு வழிபடுகின்றோம் என்றால் நாம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுகின்றோம். வகது வமன் அசானி ஃபகத் அஸல்லாஹ. ஷேகுக்கு நாம் மாறு செய்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம். வமன் அஸா அம்ரி அமீரி ஃபகத் அஸானி. என்னுடைய அமீர், என்னுடைய நாயிப், எனக்கு பாதமாக இருக்கின்ற வரசத்துல் அன்பியா ஷேகுமார்கள், இறை ஞானிகள், இவர்களில் ஒருவருக்கு எவன் மாறு செய்கின்றானோ அவன் எனக்கு மாறு செய்கின்றான். ஷேகுமார்களுக்கு வழிபடுதல் தரீகாவின் அடிப்படைகளில் அது ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களை விட சற்று உயர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாயின் மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு படிப்படையாக இருக்க வேண்டும். எங்களை பார்த்து எங்களின் ஷேகை மற்றவர்கள் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஷேகுமார்களில் எங்களின் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆரம்ப காலத்தில் அவர்கள் பையத்து வழங்கவில்லை அதிகமானோருக்கு. இன்று அதிகமானவர்கள் பையத் செய்திருக்கின்றார்கள். கல்முனையில் ஒரு குறிப்பிட்டவர்கள் பையத் பெற்றிருக்கின்றீர்கள். பையத் பெறாதவர்களும் இங்கு சமூகம் அளித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நீங்கள் அவனை வரும் இன்ஷா அல்லாஹ் உங்களின் பெயர்களை இங்கே பதிவு செய்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் பையத் கொடுக்கின்ற நேரத்தில் பையத் எடுக்க வேண்டும். ஊர்ல காத்தாங்குடியில நடக்கிற ராத்திபில பையத் எடுக்காத ஆட்கள் கலந்துக்கிறல்ல. இங்க ஒரு சலுகை சொல்லியிருக்காங்க, என்ன அப்ப சொல்லியிருக்காங்கன்னு எடுக்க சொல்லி. அப்ப அவங்க இங்க பதிஞ்சு பையத் எடுக்கணும். பையத் எடுக்காம இதுகளை கலந்துக்கிறது அவ்வளவு பொருத்தம் இல்லை. பையத் எடுத்தா தான் அதுல ஒரு தாற்பயம் என்ன செய்யும், எங்களுக்கு அதுல நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பையத்து கொடுக்குற டைம்ல என்ன செய்யணும், நாங்க அந்த பையத்தை எடுப்போம். ஆனா பையத்தை எடுத்தாலும் அதன்படி நடக்க வேண்டும். முதலாவது அம்சம் ஷரியத்து. ஷரியத், தரீகத்தில்லாத ஷரியத்தும் ஷரியத்தில்லாத தரீகத்தும் வீணானது. சிலாக்கள் பையத்தை எடுத்துட்டு அவங்க இபாதத் செய்யறல்ல, அமல்கள் செய்ய மாட்டாங்க. விக்கிர கொண்டுதான் அல்லாஹுவை அடையிற என்று சொல்லுவாங்க. அடையலாம், ஆனா ஷரியத்தையும் பேணணும், தொழணும். விக்கிர்கள் அவசியம். அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் நினைவு பருத்துதல். இப்ப இதுக்கு திக்ரு மஜ்லிஸ் தான் சொல்றேன். இது ஒரு பயிற்சி களம். இது இப்ப இவ்விடத்தை செய்யக்கூட ஒரு ஆளுக்கு அந்த முழுமையான ஒரு இன்பம் கிடைக்காது. என்ன செய்யணும், அந்த விக்ரு ராத்தி மஜ்லிஸ விக்ருகளை தனியா இருந்து நாங்க என்ன செய்யணும், செஞ்சிட்டு வந்தா தான் எங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு மாற்றம் ஏற்படும். அதற்குரிய ஒரு பயிற்சி களம் தான் இந்த மஜ்லிஸு திக்ர், விக்ருடைய மஜ்லிஸுகள். தனியே நாங்கள் இருந்து அல்லாஹுவை என்ன செய்ய வேண்டும், விக்ரு செய்ய வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை விக்ரு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு இந்த வஹதத்துல் வஜூதை ஏற்றுக்கிட்டவனுக்கு தான் சாத்தியம். வஹதத்துல் வஜூதை ஏற்றுக்காத ஒருவர் எல்லா நிலையிலையும் எப்படி அவர் அல்லாஹ் விக்ரு செய்ய போறார்?
அப்ப நாங்க என்ன காணும் சொரூபம் எல்லாம் ஹக்கன் மவஹர் என்று பேணி சுகூது செய்து பெறப்படும் நாள் என்னாதோ காணும் சொரூபம் எல்லாம் ஹக்கன் மலஹர் என்று. இந்த தரீகாடு ஷேகுமார்ல வெள்ளியாரின் சாய்பாங்க ஆலத்தில் நிறைந்திடும் மகதனும் சகலரும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹுதான் என்று தான் எங்களுடைய ஷேகுமார்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதே சில்சிலாவை வச்சிருக்கிற சில ஷேகுமார்கள் அவங்ககிட்ட அந்த கருத்தில் பைத் படிப்பாங்க. ஆலத்தில் நிறைந்திடும் மகதேனும் பொருளதை அனுதீனம் அகந்தனில் நினைந்திடுவீர். ஆலத்தில் நிறைந்திடும் அகதனும் பொருளதை, ஆலத்தில் நிறைந்திடும் அகத் யாரு? அல்லாஹ். எங்க நிறைஞ்சிருக்கான்? இந்த மனுஷன் இருக்கான், வஸ்துக்கள் இருக்கின்றன. அப்படியாயின் அனைத்தும் அல்லாஹ் என்றே கூறுகின்றார்கள். ஷேகுனா சூபி ஹஜரத் நாயகம் கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் எல்லாம் அவனே என்றே அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் வழியில் வரக்கூடிய என்று சிலர் அவங்க எல்லாம் அவனே என்று சொல்லல, அவங்களுக்கு விளங்கல்ல. சூபி ஹஜரத் நாயகம் எங்களோட ஷேகு நாயகத்தை அவங்களோட ஹலீஃபாவாக தேர்வு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எப்படியான ஒருவர். ஷேக் அப்துல் காதிர் ஆலிம் சூஃபி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அவர்களின் பின்னால் எங்களின் ஷேகு நாயகத்தை நியமித்து கையெழுத்திருக்கிறார்கள், எழுத்துல கொடுத்திருக்காங்க. காதிரியா நக்ஷபந்தியா 2 தரீகாக்கும் ஷேக் எங்கட ஷேகு நாயகம், 2 தரீகாக்கும் சில்சிலா எழுதி அவங்களோட கையாலேயே எழுதி 2 பக்கம் பேப்பர் சூஃபி ஹஜரத் நாயகம் அவங்களோட கையால் எழுதியிருக்காங்க. அதுல எழுதுறாங்க, எனக்கு இன்னாரு சந்தை நான் இவங்களுக்கு 2 தரீகாக்களுக்கும் பையத்து கொடுக்கறதுக்கு ஷேகாக நியமிக்கிறேன். அத்தரீகத்துல் காதிரியா அத்தரீகத்துல் நக்ஷபந்தியா. ஆனால் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் வந்தவங்க காதிரியா தரீகா அடிப்படையில் தான் அவங்களோட செயல்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியாயின் ஒரு ஷேகாக ஹலீஃபாவாக நியமிக்கப்படுகின்ற ஒருவர் அதற்கு தகுதியானவர் என்பதை ஷேக் அறியாமல் கொடுத்திருப்பார்களா? இல்லை. ஷேகுனா மிஸ்பாஹியின் தரம் சூஃபி ஹஜரத் நாயகம் அவர்களுக்கு விளங்கிய காரணத்தினால் தான் எனக்கு பின்னால் இவர்களை நான் 2 தரீகாக்களுக்கும் ஷேகாக பையத் கொடுக்கும் ஷேகாக இவர்களை நாம் ஆக்கியிருக்கின்றேன் என்று கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள் 40 வருஷத்துக்கு முன்னால். அப்படியாயின் எங்களின் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களின் தரம் எங்களுக்கே விளங்குவதில்லை. ஏன்னா அவங்க எங்களோட பழகுறாங்க, எங்களோட பேசுறாங்க, சாதாரண மனிதன் போல் நடந்து கொள்கிறார்கள். அதனால் அவர்களை நாங்கள் அவ்வாறு நினைத்து விடக்கூடாது. அவர்கள் விலாயத்தின் பரம்பரையில் தோன்றியவர்கள். அவர்களின் தந்தை தந்தையின் தந்தை என்று துருக்கி வம்சத்துக்கு போகுது. ஷேகுனா மிஸ்பாஹி என்னவங்கட அந்த வம்சம் துருக்கி வம்சத்துக்கு போகுது. நாகூர் ஆலிம் வந்து நாகூர்ல அவங்களோட வாப்பாட வாப்பா நாகூர் ஆலிம். அவங்க நாகூர்ல அவங்க கல்யாணம் முடிச்சு அங்க இருந்து அவங்க இந்த பரம்பரை துருக்கியில இருந்து வந்தவங்க. அப்ப மிஸ்பாஹி நாயகம் வந்தவங்க அவங்க ஒரு சாதாரணமான ஒருவராக எங்கள் முன் தோன்றினாரும் அவர்கள் ஒரு விலாயத்தின் பரம்பரையில் வந்தவர்கள். அதனால் தான் இன்று தனியே நின்று அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விலாயத்திர பவர் அவங்களுக்கு முன்னுக்கு நிக்கலா. அவர்களுடன் இன்று நேரடியாக பேசுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை, பயப்படுகிறார்கள். வஹதத்துல் வஜூத் ஞானம் பற்றி பேசுவதற்கு யாரும் முன்வருவதில்லை. சரியா? ஷேகுமாறு சொல்லிக் கொடுக்கையும் இல்லை, சுன்னத்தை கேட்டு நடக்கையும் இல்லை. மிஸ்பாஹி நாயம் மன்னவங்க அனைத்தையும் இழந்து இந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக எவ்வளவோ பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடன் எப்பொழுதும் முழுமையாக உறுதுணையாக ஆதரவாக இருந்து கொள்ள வேண்டும். அது நாம் பெற்ற பாக்கியம். பையத்து அவங்க மூலம் கிடைச்சது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். முற்காலத்தில் ஒரு ஷேகரம் பையத் பெறுவதாயில் அவன் அழிஞ்சு சிரியணும். ஒரு ஷேகிட்ட போய் கேட்டா அடக்கன கொடுக்க மாட்டாங்க. அசையது ஷேக் அப்துல் ரஷீத் தங்கள் மௌலானா பாப்பா கதஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அவர்களிடம் பையத் கேட்டு சென்ற எத்தனையோ பேருக்கு பையத் அவர்கள் கொடுக்கவில்லை. சிலருக்கு ஷேகுனா மிஸ்பாஹி நாயம் அன்னவங்க கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க,
இவங்களுக்கு பையத்து கொடுங்க வாப்பான். சிலரை அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் என்னவர்கள், நீங்க ஊருக்கு போய் அங்க மகன் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட எடுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ஷேகுனா மிஸ்பாஹி நாயம் உங்களை கண்ணியப்படுத்திய ஷேகுமார்களில் அசையீது ஷேக் அப்துல் ரஷீத் தங்கள் மௌலானா வாப்பா அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. மிஸ்பாஹி நாயகத்துக்காகவே காத்தான்குடியை துறந்து சென்றவர்கள். வஹதத்துல் வஜூத் ஞானத்தை ஆதரித்த ஷேகுமார்களில் அவர்களும் ஒருவர். ஷேகுனா சூஃபி ஹசரத் நாயகம் மன்னவர்கள் போன்று அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் மன்னவர்களும் வஹதத்துல் வஜூத் ஞானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்று அவர்களின் பெயரில் நடக்கக்கூடிய எத்தனையோ மஜ்லிஸ்களில் வஹதத்துல் வஜூத் கிடையாது. அப்துல் ரஷீத் நாயகத்திர கொள்கை விளங்காம அவர்களை சிலர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஷேகுனா மிஸ்பாஹி நாயம் என்னவங்களை ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. நாங்க ஓதுற காலத்துல மிஸ்பாஹி நாயம் அவங்களோட கண்டிக்கு போயிருக்கோம் தங்கள் வாப்பா பாக்குறது. நானும் போனதில்லை. போக அங்க தங்கள் வாப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு வீட்டை இருக்காங்க. மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் வாசலில் நுழைந்தவுடன் இருந்த அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் மன்னவர்கள் எழுந்து வாசலுக்கு வந்து மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். அப்ப எங்கட ஷேக் நாயகம் மன்னவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, அவர்களே பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள். அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் மன்னவர்கள் அவர்கள் கண்ணியப்படுத்திய ஷேகுமார்களில் எங்களின் ஷேகு கண்ணியத்துக்குரிய மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு பில்லஹுல் ஆதி அன்னவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்களை நாம் ஷேகாக பெற்றுக்கொண்டது நாம் செய்த பாக்கியம். எனவேதான் தரீகா வழியில் நாங்கள் நடக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஷரீஅத்தை புறக்கணித்து நடக்காமல் ஷரீஅத்தையும் இதன் பின்னாலாவது எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ராத்தி மஜ்லிஸுக்கு வரணும், ஒவ்வொரு மாசமும் வரணும். அதில் விதிகளையும் பேணி நடக்கணும். 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா 9 மணிக்கு முதல் வந்துடணும் உள்ளுக்கு. 9 மணிக்கு பிறகு வாராக்கள் உள்ளுக்கு வரையலாம். இப்ப அங்க ஒரு சிஸ்டம் இது காத்தாங்குடியில 9 மணிக்கு பிறகு வந்தா அவங்க ஊட்ட போகை மேலா அவங்க என்ன செய்யணும்னா அங்க மசார்ல வெளியில இருக்கும், உள்ளுக்கு எடுக்க மாட்டோம். அங்க மஜ்லிஸுக்கு உள்ளுக்கு எடுக்கிறல்ல. 9 மணி பிந்தி வந்தா அங்க ஜியாரம் இருக்கே, ஜியாரத் மணல் அதுல அவங்க இருக்கும், போகையலாம் விட்ட உள்ளுக்கும் வரையலாம். அதே மாதிரி பெண்களும் அவங்களும் 9 மணிக்கு முதல் வரணும். 9 மணி பிந்தினா வெளியில சேர் போட்டிருக்கு, வெளியில இருக்கணும். அவங்க வெளியில இருந்து ராத்தி மஜ்லிஸ் முடிஞ்சுதான் போகணும். அப்ப நாங்க மாசத்துல ஒரு தரம் இதுக்கண்டு நேரத்தை ஒதுக்கி குறிப்பிட்ட சிலர் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் கலந்து இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு, ஒரு ஒற்றுமை, எமது நிகழ்வுகளை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த கல்மனையை பொறுத்து வஹதத்துல் வஜூதை ஏற்றுக்கொண்ட ஒரு தரீக்காண்டா எங்கட தரீக்காதான். எத்தனை பேர் தரீக்கான்னு சொல்றாங்க, அவங்கள்ட்ட வஹதத்துல் வஜூத் இல்லை, சரியான தலைமைத்துவம் இல்லை. நாங்கள் ஷேகுனா மிஸ்பாஹி என்பவர்களை தலைவராக கொண்டு இயங்கக்கூடியவர்கள். எங்களுக்கிடையில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. விட்டு கொடுத்து அனைவரும் ஒன்றுபட்டு சகல விடயங்களையும் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் வெற்றி பெற முடியும். எனவேதான் இந்த காதிரியா ராத்தி மஜ்லிஸில கலந்து கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சமூகம் அளித்து இந்த இடத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.